ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லோக்பால் லோக் ஆயுக்தா குறித்து பார்க்கலாம். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இல்லாத டிஎன்பிசி கொஸ்டினே இல்லையா, அதனால் நம்ம இது முக்கியமான டாபிக், இதையும் பார்த்துக்கலாம். லோக்பால் அறிமுகம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 கீழ் மேற்கண்ட சட்டத்தின் வரம்பு மற்றும் வரம்புகளுக்குள் வரும் பொது பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் விசாரணை செய்யவும் தான் லோக்பால் நிறுவப்பட்டது. லோக்பால் எதற்காக நிறுவப்பட்டது அப்படின்னா 2013 கீழ் தான் சட்டம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. அதன் கீழ் எதற்காக இந்த லோக்பால் நிறுவப்பட்டது அப்படின்னா சட்டத்தின் வரம்பு மற்றும் வரம்புக்குள் வரும் பொது பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யவும் விசாரிப்பதற்காகவும் தான் லோக்பால் நிறுவப்பட்டது. இந்தியாவின் லோக்பால் தூய்மையான நிர்வாகத்திற்கான இந்திய குடிமக்களின் கவலைகள் மற்றும் அபிலாசைகள் நிவர்த்தி செய்ய உறுதி பூண்டுள்ளது. இந்த அமைப்பு ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மாநாடு இந்தியாவின் லோக்பால் தூய்மையான நிர்வாகத்திற்கான இந்திய குடிமக்களின் கவலைகள் மற்றும் அபிலாசைகளை நிவர்த்தி செய்ய உறுதி பூண்டுள்ளது. இந்த அமைப்பு ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கு. தூய்மையான மற்றும் பதிலளிக்கக்கூடிய நிர்வாகத்தை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு ஊழலை கட்டுப்படுத்தி தண்டிக்க சட்டம் இயற்றுவதில் லோக்பால் அமைப்பு உருவாக்குவதிலும் பிரதிபலிக்கிறது. லோக்பால் அதிகார வரம்பு மற்றும் செயல்பாடுகள் இதெல்லாமே நம்ம ஓரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். ஏன்னா இது எல்லாமே குறிப்புகள் மாதிரி நமக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது எல்லாமே நான் படிக்கும்போது நீங்கள் 1 or 2 டைம்ஸ் போட்டு கேட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். லோக்பாலின் அதிகார வரம்பு மற்றும் செயல்பாடுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. லோக்பால் பிரதம மந்திரியாக அல்லது மத்திய அரசின் அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மத்திய அரசின் அதிகாரங்கள் மற்றும் குழுக்கள் ஏபிசி ஆகியவற்றின் கீழ் உள்ள எவருக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகார வரம்பை கொண்டுள்ளது. யாரெல்லாம் அப்படின்னா லோக்பால் யாரெல்லாம் அதிகார செயல் குறித்து விசாரிக்கிற அதிகாரம் வரம்பு இருக்குது யார் வரைக்கும் அப்படின்னா செயல்பாடுகள் அப்படின்னா பிரதம மந்திரியாக அல்லது மத்திய அரசின் அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகள், மத்திய அரசில் வேலை செய்கிறாங்கள்ல அந்த அதிகாரிகள் மற்றும் குழுக்கள் ஏபிசி ஆகியவற்றின் கீழ் உள்ள எவருக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகார வரம்பை லோக்பால் கொண்டுள்ளது. மற்றும் பார்லிமெண்ட் சட்டத்தால் நிறுவப்பட்ட அல்லது மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிதியளிக்கப்பட்ட எந்த ஒரு குழு, கார்ப்பரேஷன், சமூகம், அறக்கட்டளை அல்லது தன்னாட்சி அமைப்பின் தலைவர்கள், உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் இயக்குநர்கள் ஆகியோரும் இதில் அடங்குவர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் சட்டத்தால் நிறுவப்பட்ட மத்திய அல்லது மாநில அரசாங்கத்திலிருந்து முழுசாகவோ அல்லது பகுதியாகவோ நிதியளிப்பாங்கள்ல சில குழுக்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு குழு இல்லை கார்ப்பரேஷன், இதில் ஏதாவது 4-3 கொடுத்துட்டு கூட கேட்கலாம். இதில் பொருந்தாதது எது, தவறானது எதுன்னு கூட கேட்கலாம். அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ப்பரேஷன், சமூகம், அறக்கட்டளை அல்லது தன்னாட்சி அமைப்பின் தலைவர்கள், உறுப்பினர்கள், அதிகாரிகள், இயக்குநர்கள் ஆகியோரையும் இதில் அடங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் வெளிநாட்டு பங்களிப்பை பெறும் எந்த ஒரு சமூகம் அல்லது அறக்கட்டளை அல்லது அமைப்புகளையும் உள்ளடக்கும். அவங்களையும் இவங்க விசாரிக்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. லோக்பால் சுயமான நடவடிக்கை எடுக்கவும் அல்லது தனிப்பட்ட நபரின் புகாருக்கு பதிலளிக்கவும் லோக்பாலுக்கு சிபிஐ உட்பட எந்த ஒரு விசாரணை நிறுவனத்திற்கும் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டுதலின் அதிகாரம் ஆம்போஸ்மெண்ட் மூலம் பரிந்துரைக்கப்படுது. 6 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும். இருப்பினும் 6 மாதங்களுக்குள்ள இவங்க விசாரணை முடிக்கப்பட வேண்டும். இருந்தாலும் லோக்பால் அல்லது லோக் ஆயுக்தா ஒரு நேரத்தில் 6 மாதங்களுக்கு நீட்டிப்புகளை அனுமதிக்கலாம்.
அத்தகைய நீட்டிப்புக்கான காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருந்தால், அந்த நீட்டிப்பதற்கான காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக, இது நோட் பண்ணிக்கோங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தாங்கன்னா அதை விசாரிக்க 6 மாதங்களுக்கு நீட்டிக்க அனுமதிக்கலாம்னு சொல்கிறாங்க. லோக்பால் பரிந்துரைக்கும் வழங்குவதில் விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றங்கள் நிறுவப்படுது. லோக்பால் பரிந்துரைகள் வழக்குகள் வருதில்ல, அதை விசாரணை நடத்துறதுக்கு எந்த நீதிமன்றங்கள் நிறுவப்படுதுன்னா சிறப்பு நீதிமன்றங்கள் நிறுவப்படுகிறது. லோக்பால் அமைப்பு அப்படின்னா என்ன? லோக்பால் தலைவர் எத்தனை பேர்? 8 உறுப்பினர்கள். லோக்பால் தலைவர் ஒருத்தர். லோக்பால் அமைப்பில் தலைவர் ஒருத்தர், 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்களில் 50% நீதித்துறை உறுப்பினர்களாக இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லோக்பாலில் ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள், அதில் 50% நீதித்துறை உறுப்பினர்களாக இருப்பாங்க. 2வது பாயிண்ட்டு, தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்திய குடியரசுத் தலைவரால் அவரது கை மற்றும் முத்திரையின் கீழ் வாரண்ட் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள். எப்படி நியமிக்கிறாங்க? லோக்பால் அமைப்பில் தலைவரையும் உறுப்பினர்களையும் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் அவரது கை மற்றும் முத்திரையின் கீழ் வாரண்ட் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். தேர்டு, அவர்கள் அலுவலகத்தில் நுழைந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயதை அடையும் வரை எது முந்தையதோ அதுவரை பதவியில் இருப்பார்கள். லோக்பால் அமைப்பின் அந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க அலுவலகத்துக்குள்ள நுழைந்த நாள்லேருந்து, ஜாயின் பண்ண நாள்லேருந்து 5 வருஷம் இல்லைன்னா 70 வயது அடையும் வரை எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன எடுத்துக்கணும்? லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது அடையும் வரை. அடுத்தது, தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் பிற சேவைகளின் நிபந்தனைகள் முறையே இந்திய தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமமாக இருக்கும். லோக்பால் அமைப்பில் இருக்கிற தலைவர் உறுப்பினர்களின் சம்பளம் யாருக்கு இணையானதாக சமமானதாக இருக்குது அப்படின்னா, இந்திய தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமமாக அவர்களுடைய சம்பளம் இருக்கிறது. அடுத்தது, லோக்பாலின் நிர்வாகம் கிளையானது இந்திய அரசாங்கத்தின் செயலர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரத்தில் தலைமை தாங்கப்படுது. யாருடைய அதிகாரம்னா, இந்திய அரசாங்கத்தின் செயலர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரியால் தலைமை தாங்கப்படுது. லோக்பாலின் நிர்வாக கிளை இருக்குல்ல, அது இந்திய அரசாங்கத்தின் செயலர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரியால் தான், செயலர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரியால் தான் அது தலைமை தாங்கப்படுது. லோக்பாலின் நீதித்துறை கிளையானது தகுந்த அளவிலான நீதித்துறை அதிகாரியால் வழிநடத்தப்படுது மற்றும் லோக்பால் அவர்களின் நீதித்துறை செயல்பாடுகளை நிறைவேற்றவும் உதவுது. அடுத்தது, லோக் ஆயுக்தா சட்டம். லோக்பால் முடிஞ்சது. லோக் ஆயுக்தா சட்டம். லோக் ஆயுக்தா என்றால் என்ன? பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா என்றால் என்ன? பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் அமைப்பு ஆகும். லோக் ஆயுக்தா எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க லோக் ஆயுக்தாவில்? லோக்பாலில் பார்த்தோம், ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள், அதில் 50% பேர் நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. லோக் ஆயுக்தா எத்தனை உறுப்பினர்கள்னு பார்த்துடலாமா? ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருக்கணும். 4ல் 2 பேர் நீதித்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கணும். லோக் ஆயுக்தாவில் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள், 2 பேர் நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கணும் அந்த 4 பேரில். இதே லோக்பாலில் ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள், அதில் 50% பேர் நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கணும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லோக் ஆயுக்தானா 4 உறுப்பினர்கள் ஒரு தலைவர், லோக்பால்னா ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். அதில் நீதித்துறையை சார்ந்தவர் லோக்பாலில் 50%, இதில் 4ல் 2 பேர் நீதித்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கணும். உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? முதலமைச்சர், சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இணைந்து தேர்ந்தெடுக்கிறாங்க லோக்பால் உறுப்பினர்களை.
அப்படி தேர்வானவர்கள் ஆளுநரால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுவார்கள். அதாவது லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் யாரால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா ஆளுநரால் தான் நியமிக்கப்படுறாரு. யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்கள அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து கூட தவறானது சரியானதுன்னு கேட்கலாம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர், சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் இணைந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க லோக் ஆயுக்தாவுடைய உறுப்பினர்களை. நியமிக்கிறவர் யாருன்னா ஆளுநர். ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வந்து லோக் ஆயுக்தா தலைவர் உறுப்பினர் ஆக முடியும் அப்படின்னா பதவியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி, பதவியில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஊழல் தடுப்பு பொது நிர்வாகத்தின் 25 ஆண்டு அனுபவம் கொண்ட நபர் தலைவராகவோ அல்லது உறுப்பினராகவோ ஆக முடியும். யாரெல்லாம்னா பதவியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம் அல்லது ஊழல் தடுப்பு பொது நிர்வாகத்தில் 25 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நபராக இருக்க முடியும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் டைம் இருக்கும்போது நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வரையறைகள் உண்டா லோக் ஆயுக்தாக்கு அப்படின்னா எந்த குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக அந்த உறுப்பினரோ தலைவரோ இருக்கக்கூடாது. 2வது, நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. 3வது, அரசு பணியிலிருந்து நீக்கப்பட்டவராகவும் அந்த உறுப்பினரோ தலைவரோ லோக் ஆயுக்தாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. வேறு எந்த ஆதாய பதவிகளையும் வகிக்கக்கூடாதவங்க. 45 வயதிற்கு குறைவாகவோ 70 வயதிற்கு மேலாகவோ அந்த உறுப்பினரோ தலைவரோ இருக்கக்கூடாது. அடுத்தது, உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். லோக்பாலில் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரைன்னு பார்த்தோம். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். லோக் ஆயுக்தா அமைப்பின் வேறு யாரெல்லாம் இருப்பாங்க? ஃபஸ்ட்டு, லோக் ஆயுக்தா செயலாளர் மற்றும் விசாரணை இயக்குனர், அரசு கொடுக்கும் அதிகாரிகள் பட்டியலிலிருந்து லோக் ஆயுக்தா தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவர்கள் தவிர இந்த அமைப்பு தடையின்றி செயல்படுவதற்கான தேவையான அலுவலக மாநில அரசு கொடுக்க வேண்டும். அலுவலர்களை மாநில அரசு கொடுக்க வேண்டும். லோக் ஆயுக்தா அதாவது தடை இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக அலுவலர்களை மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. லோக் ஆயுக்தா செயலர் மற்றும் விசாரணை இயக்குனர் அரசு கொடுக்கும் அதிகாரிகள் பட்டியலிருந்து லோக் ஆயுக்தா தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் தான் வந்து லோக் ஆயுக்தா அமைப்பில் வேறு யார் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டோம். லோக் ஆயுக்தா யாரெல்லாம் விசாரிக்கலாம்? லோக் ஆயுக்தா வந்து யாரையெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னா கேள்வி. ஆன்சர், இந்நாள் மற்றும் முன்னாள் முதலமைச்சரை விசாரிக்கலாம். இப்போ இருக்கிற முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரை விசாரிக்கலாம். 2வது, இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை விசாரிக்கலாம். இந்த நாள் அமைச்சர்களையும் விசாரிக்கலாம், முன்னாடி இருந்த அமைச்சர்களையும் விசாரிக்கலாம். இந்நாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் விசாரிக்கலாம். மாநில அரசு ஊழியர்கள், அரசால் நிர்வகிக்கப்படும் அல்லது அரசின் நிதி பெறும் அமைப்புகள், வாரியங்கள், சங்கங்கள், தன்னாட்சி அமைப்புகள், இவர்கள் தவிர பொது ஊழியர்களை ஊழல் செய்ய தூண்டும் அல்லது துணை போகும் எந்த நபரையும் லோக் ஆயுக்தா விசாரிக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்தது, வேறு என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் லோக் ஆயுக்தாக்கு உள்ளது? எந்த விசாரணை தொடங்கும் முன் யாரிடமும் முன் அனுமதி பெற தேவையில்லை. ஏன்னா இவங்க மாநிலங்களுக்கு உட்பட்டது தான் லோக் ஆயுக்தா. லோக்பாலுங்கிறது நம்ம மத்திய அரசாங்கம் இதில் அமைக்கப்பட்டதாக இருக்குது. லோக் ஆயுக்தா மாநிலங்களை விசாரிக்கிறதா இருக்குது. வேறு என்னென்ன அதிகாரங்கள் உண்டு அப்படின்னா எந்த விசாரணையும் தொடங்கும் முன் யாரிடமும் முன் அனுமதி பெற தேவையில்லை. விசாரணையின் தேவைக்கேற்ப மாநில அரசின் எந்த அலுவலரையும் பயன்படுத்தி கொள்ளலாம். யாரை வேண்டுமானாலும் நேரில் வரவழைத்து விசாரிக்கலாம் லோக் ஆயுக்தா. அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது. எந்த ஆவணத்தையும் கொடுக்கும்படி அரசிடம் அவங்க கேட்கலாம். அரசாங்கத்திடமே அவங்க வந்து இந்த ஆவணம் எங்களுக்கு வேணும், அவங்கள பற்றி வேணும், இவங்களை பற்றி வேணும்னு எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தில் அவங்க கேட்டு வாங்கலாம். யாரை வேணாலும் நேரில் வர வைக்கலாம், யாரை வேணாலும் விசாரிக்கலாம். மாநில அரசு எந்த அலுவலரையும் பயன்படுத்தி கொள்ளலாம்.
எந்த விசாரணை தொடங்கும் முன்னும் யாரிடம் முன் அனுமதி பெறவும் தேவையில்லை. இதெல்லாம் லோக் ஆயுக்தாவின் அதிகாரங்கள். இந்த லோக் ஆயுக்தா லோக்பாலை குறித்து ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்க, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதையெல்லாம் விசாரிக்கக்கூடாது லோக் ஆயுக்தா? இந்திய பாதுகாப்பு தொடர்பான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விசாரிக்கக்கூடாது. பொது ஊழியர்களின் பணி நியமனம், பணி மாறுதல், பணி நீக்கம், பணி ஓய்வு, வழங்கப்படும் வெகுமதிகள் மற்றும் பரிசுகள், உள்ளாட்சி நீதி தணிக்கையாளரின் கீழ் வரும் நபர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், இவையெல்லாம் லோக் ஆயுக்தா விசாரிக்கக்கூடாது. இது நோட் பண்ணிக்கோங்க. விசாரிக்கக்கூடாது ஏதாவது ஒன்று கொடுத்து, விசாரிக்கக்கூடியதை 3 கொடுத்து கேட்கலாம், இல்லை விசாரிக்கக்கூடியது 1 கொடுத்து விசாரிக்கக்கூடாதது 3 சரியா தவறான கூற்று கொடுத்தும் கேட்கலாம். அதனால் விசாரிக்கக்கூடாதது எதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். லோக் ஆயுக்தா அனுமதியுடன் பொது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட விஷயங்களை விசாரிக்கக்கூடாது. லோக் ஆயுக்தா அமைவதற்கு முன் தொடங்கப்பட்ட விசாரணைகள் துன்புறுத்தல் அல்லது தேவையற்ற கால தாமதத்தை தவிர வேறு எந்த காரணத்திற்கும் அரசு ஏற்படுத்தி கொள்ளும் வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்களை லோக் ஆயுக்தா விசாரிக்க முடியாது. தானாக முன்வந்து புகார்களை பதிவு செய்ய முடியுமா லோக் ஆயுக்தா? சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவங்க தானாக முன்வந்து புகார்களை பதிவு செய்கிற மாதிரி லோக் ஆயுக்தா சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. வரும் புகார்களை எப்படி விசாரிக்கிறாங்க லோக் ஆயுக்தா அப்படின்னா, புகார்கள் விசாரணை செய்ய லோக் ஆயுக்தாவிற்கு தனி விசாரணை பிரிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். அது செயல்பாட்டிற்கு வரும் வரை மாநில அரசே விசாரணையில் உதவுது. மாநில அரசு தான் உதவுது. ஏன்னா லோக் ஆயுக்தானா மாநில அரசுக்கு விசாரணைக்குரியது தான். அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான புகார்களை இந்த விசாரணையின்படி புலனாய்வு செய்யும் அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களும் லஞ்ச ஒழிப்பு துறையால் விசாரிக்கப்படுது. மாநில அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் லோக் ஆயுக்தா விசாரிக்கும். மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பொது பணியாளர்களையெல்லாம் லோக்பால் விசாரிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாரணை நடக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களை பணியிடை நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னா, அப்படி ஒரு தேவை எழுவதாக லோக் ஆயுக்தா கருதினால் அரசு ஊழியரின் மேலதிகாரிக்கு பரிந்துரை செய்யலாம். அந்த பரிந்துரையை எழுத்துப்பூர்வ வாதங்களை அளித்து நிராகரித்து அரசுக்கு உரிமை உண்டு. இந்த சரத்து முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. பணியிடை நீக்க செய்ய முடியாது இவங்களை மட்டும். விசாரணை முடிந்த பின் என்ன நடக்கும்? லோக் ஆயுக்தா விசாரணை செய்து ஒருத்தரை, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தரையோ ஒரு அமைப்பையோ விசாரிக்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விசாரணை பிரிவு லஞ்ச ஒழிப்புத்துறை தன் விரிவான அறிக்கையை லோக் ஆயுக்தாவிடம் சமர்ப்பிக்குது. அந்த அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை யாரிடம் சமர்ப்பிக்குதுன்னா லோக் ஆயுக்தாவிடம் தான் சமர்ப்பிக்குது. அறிக்கையை ஆராய்ந்து புகார் சரியானதா இல்லையா என லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் தீர்மானிப்பாங்க. அதுக்கப்புறமா புகாருக்கு உள்ளானவரும் தன் வாதங்களை வைக்க வாய்ப்பு வழங்கப்படுது. அவருக்கும் அவங்க வாதங்களை வைக்க. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதிகாரம் கொண்ட அமைப்பிற்கு லோக் ஆயுக்தா பரிந்துரை செய்யுமாமா. என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கூட லோக் ஆயுக்தா தான் பரிந்துரை செய்து. நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கொண்ட அமைப்பு எது? அப்படி அவங்க பரிந்துரை செய்து நடவடிக்கை எடுங்க அவங்க மேலே அப்படி தப்பு இருக்குன்னு சொன்னால் எந்த அமைப்பு நடவடிக்கை எடுக்கும்? கேள்வி. அரசு ஊழியருக்கு தமிழக அரசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர், அமைச்சர்களுக்கு முதலமைச்சர், முதலமைச்சருக்கு ஆளுநர், யாரெல்லாம் யார் மேலே அதிகாரம் கொண்டவங்களாக இருக்காங்களோ அவங்க தான் நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கொண்ட அமைப்புகளாக இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு யார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யார் நடவடிக்கை எடுப்பாங்க அதிகாரம் கொண்டவர்கள் அப்படின்னா சபாநாயகர். அமைச்சர்களுக்கு யார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா முதலமைச்சர். முதலமைச்சருக்கே ஒரு நடவடிக்கை யார் எடுப்பாங்க அதிகாரம் இருக்குன்னா ஆளுநர். புகார் பொய் என்று நிரூபிக்கப்பட்டால், அவங்க மேலே கொடுத்த புகார் பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால், தவறான அற்பத்தனமான புகார்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் 1 ஆண்டு சிறை மற்றும் 1 லட்சம் அபராதம் விதிக்கலாம். போலி புகார் அளித்தவர் பாதிக்கப்பட்ட பொது ஊழியர்களுக்கு இழப்பீடும் வழங்கணும்.
நல்லெண்ண அடிப்படையில் கொடுக்கப்பட்ட புகாருக்கு இது பொருந்தாது. தவறாக புகார் அளித்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 1 ஆண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்கணும். அந்த பொது ஊழியர் பாதிக்கப்பட்ட பொது ஊழியர்களுக்கு இழப்பீடும் வழங்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது லோக் ஆயுக்தாவிற்கு எதிராகவே புகார் வந்தால், இப்போ லோக் ஆயுக்தா அந்த அமைப்புக்கு எதிராகவே புகார் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை லோக் ஆயுக்தா விசாரிக்காது. லோக் ஆயுக்தாவிற்கு எதிராக புகார் வந்தால் லோக் ஆயுக்தா விசாரிக்காது. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்ய தனி விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பணி நீக்கம் செஞ்சுருவாங்க, அதுக்கு தனி விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன விதிகள்? கேள்வி. அது என்ன விதிகள் அப்படின்னா, நீதிபதிகளை பணி நீக்கம் செய்வது போன்ற நீண்ட நடைமுறை 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்துடன் புகார் கொடுக்கப்பட வேண்டும். அந்த என்ன விதி அப்படின்னா, அதாவது உறுப்பினர்கள் பணி நீக்கம் செய்ய தனி விதிகள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள், அது எப்படி நிறைவேறும் அப்படின்னா, நீதிபதிகளை பணி நீக்கம் செய்வது மாதிரியே இவங்களையும் நீண்ட நடைமுறை இருக்குது. 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டவுடன் புகார் கொடுக்கப்பட வேண்டும். ஆளுநர் உத்தரவின் பேரில் தான் புகாரை உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. யார் விசாரிக்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்குது. இவங்க 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு புகார் கொடுக்குறாங்க. ஆளுநர் உத்தரவின் பேரில் தான் புகார் கொடுக்கப்படுது. யார் விசாரிக்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றம், அந்த மாநில அரசின் உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. அது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் பணி நீக்க ஆணையம் ஆளுநர் வெளியிடுவார். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீவர்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.